முன்பணமே இல்லாம 100% லோனு நம்ம வீர வங்கியால மட்டும்தான். சார் அது மட்டும் உங்களால எப்படி சார் முடியுது? நம்ம மக்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுசேரி சிப்காட்க்கு அப்படியே ஃப்ரண்ட்லயும் முகமது சதாக் காலேஜுக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட்ல ஹிராநந்தினி பில்டிங்க்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல சிறுசேரி டு தாழம்பூர் போற ஆன் ரோட்ல ஒரு ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லுங்க, நானே வந்து பை பண்ணிக்கிறேன். எதனால இப்படி நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சரௌண்டிங்ல இந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணி யாருமே சேல் பண்ணவே இல்லை. இது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. இது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 இது எல்லாமே வந்து டெவலப் பண்ண போறாங்க. சோ அங்க ரோடு போட்டுருக்கிறது பார்த்தாலே வந்து தெரியும். சோ இப்போ ஃபேஸ் 2ல ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் போதே வாங்கிக்கோங்க. இதே வந்து ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரைஸ் கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி என்ன பிரைஸ்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணி பாருங்க. என்ன சார் நீங்க ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் பார்க்கலாம், ப்ராஜெக்ட்ட பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்படி மொட்டை மாடிக்கு வந்து கூட்டி வந்திருக்கீங்க? யாரோ கேட்ல என்ன தப்பா பேசினதா உளவுத்துறையில இருந்து நியூஸ் வந்தது, அதுக்காக தான் மேல கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, சரி சொல்லுங்க ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுங்க. என்கிட்ட வந்து போன்ல காமெடி பண்ணீங்க இல்லையா, சிறுசேரிக்கு அப்படியே ஃப்ரண்ட்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு, ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாமே இப்ப மக்களுக்கு வந்து சொல்லுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்றது எல்லாருமே வந்து சைட் ஒன்னா இருக்கு, லொகேஷன் லாங்கா இருக்குன்னு ஏதாவது இந்த கீழே பேட் கமெண்ட்ஸ்னு நான் ஒரு 10 பேர் வருவான்ல, அந்த 10 பேர் கொண்ட குழுவுக்கு தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கிறேன். அது தெரியுதுங்களா? அது டிசிஎஸ் பில்டிங். ஓகே, அதுக்கு கீழே ஒரு 3.5 ஏக்கர் தான் இருக்கு. அந்த 3.5 ஏக்கரும் நம்ம கிட்ட தான் பர்ச்சேஸ்ல இருக்கு. அதுக்குள்ள நம்ம பவுண்டரி வந்துடும். இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். இது வந்து நம்ம சைட்டுக்கு, அதாவது பேக் சைட்ல, நம்ம சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் அப்படியே ஜூம் பண்ணுங்க லைட்டா. அந்த பில்டிங் தெரியுது இல்ல, முகமது சதாக் காலேஜ், அது கேம்பஸ். பஸ் பார்க்கிங் இருக்கா, இவங்க காலேஜுக்கு இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் அவங்களுக்கு. இந்த சைட்ல ஒரு கேட் ஒன்னு கொடுக்குறோம், நாங்க கொடுத்துட்டோம், அவங்க ரெடி பண்ணுவாங்க ப்ரொபோசல். அடுத்து அப்படியே இந்த ஃபேஸ் 1, இதெல்லாம் நம்ம நிக்கிறதே ஃபேஸ் 1ல தான் நிக்கிறோம். அப்படியே பண்ணா அந்த பைக் போதுங்களா, ஆன் த ரோடு. அந்த ரோடு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நம்ம ப்ராஜெக்ட் ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இது வந்து சிறுசேரி டு தாழம்பூர் போற மெயின் ரோட் ப்ராஜெக்ட். ஓகே, ஆமா. நான் கூட ஃபர்ஸ்ட் நீங்க போன்ல சொன்ன உடனே நான் நம்பவே இல்ல. சரி இவர் ஏதோ வந்து போய் சொல்றாரு. என்னன்னா கிளையண்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு half an hour டைம் இருக்கும் சார், நான் நின்னு பாத்துட்டு போறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றாங்க, பண்ணல ரெண்டாவது பாட்டு. நம்ம சொன்ன கமிட்மெண்ட்டும் கொடுத்த கமிட்மெண்ட்டும் ஃபீல்டுல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணாலே போதும். ஏன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் ஒன்னு, அது இப்போ லைவ்லயே காமிச்சிட்டேன். இந்த பக்கம் டிசிஎஸ் பில்டிங், இந்த பக்கம். அதுவும் இல்லாம இதுல இன்னொன்னு சொல்றேன், இது வந்து இதுதான் செகண்ட் பேஸ். இதுக்கு அப்புறம் இன்னும் பேஸ் 4 வரைக்கும் வரும். ரேட் வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எங்களுக்கும் லேண்ட் ஓனர் வந்து கொஞ்சம் ரேட் வேரியேஷன்ல தான் கொடுக்குறாங்க. சோ அதனால அந்த மாதிரி பார்ட் பை பார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த பட்ஜெட்ல, இப்ப லோ பட்ஜெட்ல இருக்கும் போதே டக்குன்னு வாங்கிட்டாங்கன்னா பெஸ்ட். திருப்பி ஒரு ப்ராஜெக்ட் மாறும் போதும், இப்ப இந்த ப்ராஜெக்ட் வாங்கின கிளைண்ட்டுக்கு நம்ம நிக்கிற இந்த வீடு இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அதுக்குமே வந்து 1 வருஷம் டிஃபரெண்ட். சோ இதுலயே வந்து இதை விட கொஞ்சம் அதிகமா தான் அது சேல் ஆயிட்டு இருக்கு. இது வந்து டோட்டலா எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 ஏக்கர் ப்ராஜெக்ட். இப்ப ஆல்ரெடி ஒரு 2 ஏக்கர் முடிச்சிட்டோம். இப்ப பின்னாடி ஒரு 1.5 ஏக்கர் ரெடி டெவலப் ஆயிட்டு இருக்கு. அது ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 வரைக்கும் வரும். பார்ட் பை பார்ட் ஒரு 25 பிளாட் 30 பிளாட் 25 பிளாட் 30 பிளாட் அந்த மாதிரி போடுவோம். இன்னொன்னு இந்த ப்ராஜெக்ட் வந்து கமர்ஷியலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிஜி இந்த சர்க்குலர் டிசிஎஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. வீடு ரெண்ட் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 30,000 ரூபாய் வீடு ரெண்ட். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம், ஆனா கொஞ்சம் கீழே போய் பேசுவோம். கொஞ்சம் கிறுகிறுன்னு வருது மொட்டை மாடியில, அதனால கீழே போய் பேசுவோம். சரி வாங்க கீழே போயிட்டு ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் வந்து நம்ம பேசுனது இந்த வீட்டு மாடியில. ஓகே, அது வந்து ஃபேஸ் 1. இப்ப நம்ம நிக்கிறது ஃபேஸ் 2. அதேதான் மேல காமிச்சது தான். என்ன மேல காமிச்சு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன், அதனால தான் கீழே கூட்டிட்டு வந்தேன் டீட்டெயிலா சொல்லலாம்னு சொல்லிட்டு. இது இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் பில்டிங். ஓகே, தெரியுதுங்களா? டிசிஎஸ் பில்டிங்க்கு அப்படியே அட்ஜஸ்ட் முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட். அப்படியே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம முகமது சதாக் காலேஜ் தெரியுதுங்களா? அந்த காலேஜ் பஸ்ல நிக்குதா, இது காலேஜ். இதே இந்த நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா மெயின் ரோடு, ஆன் த ரோடு. நான் இப்ப வீடியோல காமிச்சிருப்பேன், ஆல்ரெடி மேல இருந்து கூட நமக்கு காமிச்சிருப்போம். அந்த மெயின் ரோடு அது ப்ராஜெக்ட். ஓகே சார், இப்போ என்ன அப்ரூவ்ட், எத்தனை பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல். நம்ம அதுவும் அப்படிதான் பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 26 பிளாட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது ஃபேஸ் 2ல, ஃபேஸ் 3ல வந்து ஒரு 40 வரும். ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 எல்லாம் கொஞ்சம் அது டைமென்ஷன் பிரிச்சிட்டு தான் சொல்ல முடியும். ஆமா ஓகே சார். அதே மாதிரி வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் என்ன சார்? இங்க ஆக்சுவலி என்னன்னா இது வந்து கொஞ்சம் விவிஐபி ஏரியா. இன்னொன்னு கமர்ஷியல் ப்ரப்போஸ்க்கு நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த பிஜி ஹாஸ்டல் ரெண்டல் ப்ரப்போஸ், ஸோ அந்த மாதிரி வாங்குறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்,
ஃப்ரண்டேஜ் பெருசா போட்டு மினிமம் பிளாட் சைஸே வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் கொண்டு வந்துட்டோம். ஓகே சார். அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் வாங்கலாம்? 2400 வரைக்கும் இருக்கு. ஓகே சார். சிங்கிள் பிளாட்டாவே இருக்கு. ஏதோ பிஜி அப்படின்னு கேள்விப்பட்டனே, அது எந்த நோக்கத்துக்காக வந்து எல்லாம் வாங்குறாங்க சார்? அதாவது ஆக்சுவலி என்னன்னா பிஜின்றது இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு பிசினஸ் அது. ஆமா சார். ஏன்னா பர் ஹெட்டுக்கு 12,000 பர் மந்த்துக்கு பர் ஹெட்டுக்கு. ஓகே. இப்போ ஒரு 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 இப்ப நம்ம அந்த வீட்டுல நின்னோம்ல, ம். அந்த மாதிரி ஒரு 4 போர்ஷன் மாதிரி கட்டி ஓகே. அதை ரெண்டல் விடுறாங்கன்னா ஒரு வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 10 பேர் வருவாங்க மினிமம். Okay. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் ஓகே ஓகே ஒரு 10 பேர் வராங்கன்னா 1,20,000 பர் மந்த்துக்கு. ஓகே. இதே ஒரு 3 ஃப்ளோர் கட்டுறீங்க, G+2 கட்டுறீங்க, ஓகேங்களா? G+2 கட்டுறீங்க அப்படின்னா 1,20,000 இன்ட்டு 3, அதாவது 3,60,000 பர் மந்த் ரெவன்யூவே நமக்கு வருது அதுல இருந்து. ஓகே. இதுதான் வந்து ஒரு பிஜியோட பேசிக் கான்செப்ட். இதுலயும் வந்து இன்னும் இதுல நிறைய பேர் என்கிட்ட நிறைய பிஜி கிளைண்ட் எல்லாம் வாங்கிருக்காங்க. ஆக்சுவலி Okay எனக்கு sir, இதுல okay, பெருசா okay. நாலேஜ் இல்ல. அந்த வாங்கினவங்க பிஜி கட்டுறாங்க, அவங்க ஆல்ரெடி பிஜி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்ட டீட்டெயில தான் உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகே. சோ பிஜின்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இங்க வந்து பிஜி கட்டினா நல்லா ஓடும், ரெண்ட் நல்லா அதாவது earn பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிலைமைக்கு இந்த ஓஎம்ஆர் அதாவது டிசிஎஸ்க்கு வேலைக்கு வர்றவங்க மட்டுமே எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ராக்ஸா 1,00,000 பேர் இருப்பாங்க சார். 20 லட்சம் பேர் இருப்பாங்க சாலிடா. அப்பாடி. அப்ராக்ஸா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் சரி நீங்க சொல்ற கணக்கே வருமே, ஒரு 1,50,000 லட்சம் பேர் வேலைக்கு வராங்க. அதுல எத்தனை பேர் டிசிஎஸ்லயே வந்து போறவங்க இருப்பாங்க? இதுக்கு நியரஸ்ட்லயே வெளி மாநிலத்துல இருந்து வந்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 50,000 பேர் கிட்ட மினிமம். மினிமம். நீங்க சொல்றது ரொம்ப தப்பான கால்குலேஷன். ஏன்னா டிசிஎஸ்ல அதுக்கு மேலதான் ஸ்டாஃப் இருப்பாங்க. சரி நான் அப்ராக்ஸா சொல்றேன். ஏன்னா டிசிஎஸ் அதாவது டிசிஎஸ் திருச்சேரிக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ராக்ஸா ஒரு 120 கம்பெனி இருக்கலாம். ஓகே. ஓகேங்களா? பட் நான் அக்யூரேட்டா சொல்ல, அப்ராக்ஸா சொல்றேன். ஒரு கம்பெனிக்கு ஆவரேஜா 10,000 பேர் வச்சாலே இதுவே 1,20,000 பேர். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதனால வெளிய இருந்து வெளி மாநிலத்துல இருந்து வந்து இருக்கிறவங்க இப்ப பிஜினா அவங்க ஒரு 1,50,000 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. 12,000 கொடுத்து பெரிய விஷயம் இல்லையா? அவங்க இருக்கணும், நியரஸ்ட்ல இருக்கணும்னா இப்ப இங்க இருந்து நான் எங்க போலாம்னா நான் வேலைக்கு போலாம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு மெரினா மால் போலாம். இப்ப எல்லாத்த விட இந்த இடத்துல சேப்பாக்கம் ஸ்டேடியம் மாதிரி இங்க ஒரு ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறாங்க. வெளியே அது தெரியல உங்களுக்கு? நான் பார்த்த வரும்போது பார்த்தேன். அந்த லைட் எல்லாம் பெருசா போட்டு எக்ஸாக்ட் அது வந்து ஓப்பனிங்காக வெயிட்டிங்ல இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த ஏரியா சர்க்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா விவிஐபி ஏரியா ஓரளவுக்கு இப்ப நமக்கு நியரஸ்ட் லேண்ட்மார்க் எல்லாமே நான் ஒன்னொன்னா சொல்லிடுறேன். டிசிஎஸ் சிறுசேரி, அதாவது டிசிஎஸ் மட்டும் இல்ல, டிசிஎஸ் மொத்த சிறுசேரி சிப்காட்டுமே நமக்கு லேண்ட்மார்க் ஒண்ணு. இந்த பக்கம் காம்பவுண்டால ஒட்டி வந்தோம்னா நமக்கு முகமது சத்தா காலேஜ் வந்துருச்சு. ஆப்போசிட்ல அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா சிறுசேரி டு தாழம்பூர் போற மெயின் ரோடு ஒண்ணு. அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம், மெரினா மால், ஓஎம்ஆர் மெயின் ரோடு. அப்கமிங் மெட்ரோ விட்டுட்டீங்களே, அதுதானே முக்கியமான விஷயம். அதை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சைட்டு கரெக்டா 450 மீட்டர் தான் வரும் எக்ஸாக்டா. இதே இந்த பக்கம் நம்ம டெவலப் பண்ணி இந்த பக்கம் ஒரு வழி கிடைச்சிருச்சு, இந்த பக்கம் வழி வந்துருச்சுன்னா நியரஸ்ட் மெட்ரோ தான் நமக்கு. ஓகே. ஆமா. சரி, நியரஸ்ட் வந்து பஸ் ஸ்டாப்ல எவ்வளவு தூரம் சார்? ஃபர்ஸ்ட் நம்ம ஓஎம்ஆர் ரோட் வந்து எவ்வளவு தூரம் நம்ம சைட்ல இருந்து? அந்த ஓஎம்ஆர் ரோடு, அதாவது நம்ம இரானந்தினி பில்டிங் இருக்குல்ல, அதுதான் ஓஎம்ஆர் ரோடு. நமக்கு நேரா ஆப்போசிட் இரானந்தினி தான். இரானந்தினிக்கும் நம்ம சைட்டும் கரெக்டா 620 மீட்டர் வருது எக்ஸாக்ட். 620 மீட்டர். அவ்வளவு பக்கத்துலயே வந்து பிளாட் கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆக்சுவலி இந்த சிறுசேரி அருகில், டிசிஎஸ் அருகில்னு நான் மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு உண்மையான ஒரு ஆளு. ஏன்னா எனக்கு தான் அந்த அருகில்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இருக்கு. சில பேர்லாம் வந்து போடுவாங்க 2-3 கிலோமீட்டர் அந்த டிசிஎஸ் ஓட மேல இருக்க அந்த தலை மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்க போடுவாங்க சிறுசேரி சிப்காட்டுக்கு பக்கத்துலயே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே சார், ஜோக்ஸ் அபார்ட். நம்ம வந்து சைட்குள்ள வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுக்க போறீங்க? ஆக்சுவலி நம்ம அந்த என்க்ளேவ் பாத்தீங்களா? ஆமா சார். அது நம்ம தான் பண்ணோம். ஆக்சுவலி அதையும் சொல்லிடுறேன். இவங்க சேனல்ல லாஸ்ட் டைம் ஆட் போட்டு ஒரு 2 பிளாட் எனக்கு சேல் ஆச்சு. அது பெருசா வந்து நான் ரன் பண்ணவும் இல்ல. அதுக்கப்புறம் நான் அப்படியே ஆமா 5 நாள்ல ஆக்சுவலி நான் ஊருக்கு போயிட்டேன். அதனால கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் ஆடு திருப்பி போடலான்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்ப அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணோம்னா சிமெண்ட் ரோடு. சரி, அதுல பண்ணது இப்ப அதுல பண்ணதை வந்து விஷுவல்ல காமிச்சிருந்துச்சு. நான் இதுல என்னென்ன பண்ண போறேன்றதை நான் தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கு. சிமெண்ட் ரோடு, அதே மாதிரி இதுல பெரிய விஷயம் என்னன்னா எல்லாமே 30 அடி ரோடு, எல்லாமே 30 ஃபீட் ரோடு. இந்த 24 ஃபீட் 23 ஃபீட் இதுவே கிடையாது. எதுக்காக 30 அடி ரோடு நாங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம்னா, இப்ப அப்ரூவல் வந்து இப்ப ஒரு கமர்ஷியல் பிளாட்டா வந்து கட்டுறாங்கன்னு வைங்க, பிஜிஎஸ்எல் கட்டுறாங்கன்னா
ஃப்ரெண்ட் 30 அடி ரோட்ல இருந்தா மட்டும்தான் அதை வந்து கட்ட அப்ரூவலே கிடைக்கும். G+3 கிடைக்கும், G+4 கிடைக்கும். அவங்க எத்தனை மாடி வேணா கட்டலாம் 30 அடி ரோடு இருந்தா. சோ அதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா 30 அடி எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல 30 அடி ரோடு போட்டாச்சு. 30 அடியும் சிமெண்ட் ரோடு, இண்டிவிஜுவல் இபி லைன், அண்டர் கிரவுண்ட்ல கேபிளோட டிபி பாக்ஸ் வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு வச்சிருவோம் சைட்டுக்குள்ளேயே. அதுக்கு இடம்லாம் ஒதுக்கியாச்சு. இண்டிவிஜுவல் பைப் லைன் அங்கேயே பாத்துருப்பீங்க, மினரல் வாட்டர் லைன் கொடுத்துருப்போம், அதே இங்கேயும் கொடுத்துருவோம். இபி லைனு வந்தாச்சு, சோலார் கொடுத்துருவோம். 5 to 5 இயர்ஸ் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்துடும். ஆக்சுவலி அது இல்லாம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அது வந்துடும். பிளஸ் கம் ட்ரைனேஜ் வசதியோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ட்ரைனேஜ் வசதி வெளியே கொடுத்துட்டாங்கன்னா இதை ட்ரைனேஜா அப்படியே கன்வெர்ட் பண்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் பண்ணி இருக்கோம், அந்த சைட்ல பண்ணி இருக்கோம். ஆமா, அதே ஒரு வாட்டி விஷுவல்ல பாத்தீங்க. இந்த ப்ராஜெக்ட்லயும் அதே தான் நாங்க பண்ண போறோம். அதுல எந்த குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸே இருக்காது. இன்னொன்னு, இந்த ஏரியா சர்க்கிள்ல வந்து ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல ப்ராஜெக்டே கிடையாது. டிசிஎஸ்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா நடுல ஒரே ஒரு பெரிய கம்பெனி ஒருத்தர் ஒரு 16 பிளாட் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய கம்பெனி பேர் சொல்லக்கூடாது, நம்ம நண்பர் தான். அவங்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா 13,500 ரூபாய் சதுரடி ரேட். பிளாட் சொல்றீங்களா, அபார்ட்மெண்ட் சொல்றீங்களா? பிளாட். ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட்ல இருந்து 125 அடியில அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். அதையும் நான் வேணா கூட்டிட்டு வந்தே காட்டுறேன். 13,200 நம்ம விக்கிற ப்ராஜெக்ட். இது வந்து 7,500 ரூபாய் ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர். இருங்க, இப்ப சொல்லக்கூடாது, நம்ம லாஸ்ட்ல தான் சொல்லணும். இப்பயே சொல்லிட்டேன் எப்படி? சரி, ஓகே. நீங்க வந்து பிளாட்டுக்கு இந்த ரேட் போட்டிருக்கீங்க. பக்கத்துல வந்து அபார்ட்மெண்ட்ல என்ன சேல் பண்றாங்க, என்ன பிரைஸ்க்கு வந்து சேல் பண்றாங்க? அபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் 12,000 இருந்து 15,000 வரையும் போகுது. ஓகே. ஒரு சதுரடி. நீங்க வரும்போதே ஒரு பெரிய நிறுவனம் வந்து கட்டிட்டு இருப்பாங்க, நம்ம அந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல சொல்லியிருப்போம். அதுவே வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் இப்ப போயிட்டான். ஃபர்ஸ்ட் வந்து 12,000க்கு ஆரம்பிச்சாங்க, இப்போ வந்து 16,000 15,500 என்னமோ சம்திங் பண்றாங்க பர் ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட்டுக்கு. அதாவது நம்ம இடத்துக்கே மாசம் மாசம் ஒரு ரெண்ட் குடுக்குற மாதிரி சொந்த வீட்டுக்கு நம்ம வாடகை கொடுப்போம். எதுக்காகனா மெயின்டெனன்ஸ். அவன் 50 அம்யூனிட்டிஸ் 60 அம்யூனிட்டிஸ் உள்ள கொண்டு வந்தாலும் அதுக்கேற்ற மெயின்டெனன்ஸ் நம்ம கொடுக்கணும். பட் நம்மளும் அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஆமா, தனி வீடு வேணும். அதாவது என் வீடு, நான் என்ன வேணா பண்ணுவேன், எப்படி வேணா இருப்பேன்னா, எந்த தொந்தரவும் இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் வேணுமோ அத்தனையும் நம்ம கொண்டு வந்தோம். ஓகே. அப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறதை விட ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பிளாட் வாங்குறது எவ்வளவோ மேல் தானே சார்? நான் என்ன கேக்குறேன், இப்ப அபார்ட்மெண்ட்டுக்கு ரீவேல்யூஷன் இருக்கா? இல்ல சார். அப்புறம் அதுக்கு பிளாட்னா சிம்பிள். 2020ல இருந்து 22 23 வரைக்கும் தாழம்பூர், சிறுசேரி, ஏகாட்டூர், இந்த 3 நாவலூர், இந்த 4 ஏரியாவுல பட்ஜெட் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் தாண்டல. அதாவது 4,000 இருந்து 5,000 ரூபாய்க்கு ஆன் த வேல இருந்துச்சு. அந்த 2022 23ல என்ன பண்றாங்க, மெட்ரோவை கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. இங்க கன்ஃபார்மா வருதுன்னு சொன்ன உடனே அப்ப என்ன ஆகுதுன்னா 5,000ல இருந்து 7,000 ரூபாய் வரைக்கும் ரீச் ஆகுது. இப்ப நம்ம கரெக்டா நாங்க இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் 6,800 ரூபாய்க்கு நாங்க பண்ணோம். இப்ப 7,500 ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துருக்கோம். ஓகே. இந்த பிரைஸ் ஏறினதுக்கான காரணம் என்ன சார்? மெட்ரோ டெவலப்மெண்ட்ஸ், மக்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி, எங்களுக்கு நியரஸ்ட்ல வேணும். அதே மாதிரி சைட் சுத்தி அம்யூனிட்டிஸ் இருக்கணும், எல்லாமே வாக்கபிள். இப்ப நீங்க ஸ்கூலுன்னா இந்த மெயின் ரோட்ல போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 4 இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, ரைட் எடுத்தீங்கன்னா 3 CBSE ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு. காலேஜ் அதாவது சைட்டுக்கு போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா ஸ்கூல்ல 12 வருஷம் படிக்கிறாங்களா, அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா காலேஜ்ல 3 வருஷம் படிங்க. அப்படியே இந்த காம்பவுண்டர் பாஸ் ஓவர் உங்க பின்னாடிதான் இருக்கிற பாஸ்ன்ற மாதிரி அப்படியே செவிலியர் ஊதிங்க கம்பெனிக்குள்ள வேலைக்கு போயிடலாம். ஆக்சுவலி டிசிஎஸ்ல தான் நான் சொல்லல, உள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000 100 120 கம்பெனி இருக்குது. ஏதோ ஒரு கம்பெனில எப்படியா இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி தானே படிக்க போறாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா போகலாம். நமக்கு எல்லாமே நியரஸ்ட் தானே. அதாவது இங்க ஸ்கூல் வரப்போகுது, இங்க காலேஜ் வரப்போகுது, இங்க மெட்ரோ வரப்போகுது, அந்த எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல நாங்க என்ன கொடுக்கணும் இதுல பெருசா? இங்க பிளாட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா நமக்கு டென்ஷனே இல்லங்க. தரமான டாக்குமெண்ட், தெளிவான கிளியர் டைட்டில், தெளிவான ப்ராஜெக்ட், பக்காவா அம்யூனிட்டிஸ் ரெடி பண்ணி நல்ல பட்ஜெட்டுக்கு அவங்க கனவு இல்லத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இதை விட பெஸ்ட் வேற எவனாலுமே கொடுக்க முடியாது. ஓகே சார். அதே மாதிரி வந்து நீங்களே வந்து வீடு எல்லாமே கட்டி தருவீங்களா? பண்ணலாம். ஆக்சுவலி என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ப்ராப்பர்ட்டி காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 65 இருந்து ஒரு 68 லட்ச ரூபா வரும். அதாவது ஒரு பிளாட் மினிமம் பிளாட் சைஸ். அதுல இருந்து ஒரு 30 லட்ச ரூபாய்னா ஒரு G+1 வரைக்கும் கட்டலாம். ஒரு 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்லி பட்ஜெட்ல சொல்றேன். இண்டிவிஜுவல் வேணும் அப்படின்னா கிளைண்ட் கால் பண்ண சொல்லுங்க, கொட்டேஷன் அனுப்புறேன். இப்ப நம்ம நின்னோம் பாத்தீங்களா, அந்த வீடு மாதிரி எனக்கு கட்டி தருவீங்களா? அந்த வீடு அப்படியே காமிச்சிருங்க. அந்த வீடு மாதிரியே வேணும்னா அப்ராக்ஸா நான் ஒரு 95 லட்ச ரூபா பட்ஜெட் வரும். 95 லட்ச ரூபா பட்ஜெட். அதாவது ப்ராப்பர்ட்டி 900 ஸ்கொயர் ஃபீட்
சேம் ஒரு கீழே ஒரு 750 மேல ஒரு 750 கட்டினாலே போதும். அந்த வீடு சைஸ் அதுதான். ஓகே. சோ அதுல என்ன அந்த வீட்ல வந்து என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கீழே ஃபுல்லாவே வந்து வாடகை விட்டுட்டு கஸ்டமர் பாத்தீங்கன்னா மேல இருக்காங்க. சோ இந்த மாதிரியுமே நீங்க வந்து இண்டிவிஜுவலா வீடு கட்டி கீழே வந்து நீங்க ரெண்ட்டுக்கு விட்டுட்டு மேல அழகா நீங்க கூட இருக்கலாம். ஓகே சார், இப்ப நான் இங்க இடம் வாங்க போறேன் அப்படின்னா என் கையில வந்து டவுன் பேமெண்டா எவ்வளவு சார் வேணும்? நம்ம ஆக்சுவலி நம்ம சைட் பண்றோம், எங்களுக்கு லாபம் இருக்கு. நம்ம லாபம் இல்லாம எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம பண்ண மாட்டோம். எல்லாருக்குமே அது வியாபாரத்துக்கு தானே பண்றோம். இன்னொன்னு அதுல ஒரு சின்ன சேவை என்னன்னா, முன்பணமே இல்லாம 100% லோனு நம்ம வீர் ஹவுசிங்கால மட்டும் தான் முடியும். சார் அது மட்டும் உங்களால எப்படி சார் முடியுது? அந்த ப்ராஜெக்ட் 2 வாட்டி வீடியோ எடுத்தா அப்பவும் வந்து 100% பேங்க் லோனு முன்பணமே தேவையில்ல அப்படின்னீங்க. சரி இந்த ப்ராஜெக்ட்லயாச்சும் ஒரு 90% 80% அந்த மாதிரி லோன் பண்ணி தருவீங்கன்னு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 100% பேங்க் லோன் ஃபண்டிங் நம்ம வீர் ஹவுசிங் வந்து பண்ணி கொடுக்குறாங்களாம். ஆக்சுவலி 100%ன்றது அதுக்கேத்த ப்ரொஃபைல். சேலரி பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல கடை வச்சிருக்கிறேன், இல்ல வந்து ஏதாவது நான் ஒரு பிசினஸ் பண்றேன், அந்த மாதிரி ஐடிஆர்லாம் கிளியரா இருக்கு, ப்ரொஃபைல் நீட்னஸா இருக்கு, அவங்களுக்கு ஒரு 40 ல இருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் பட்ஜெட் இருக்கு, இடம் வாங்குற ஐடியாவும் இருக்குன்னா ப்ரொஃபைல் நீட்னஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க சேனல்ல இருந்து ஏகப்பட்ட கால் வரும் எனக்கு. என்னன்னா சார் 100% லோன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க, பார்த்தா அவங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் எலிஜிபிள் இருக்காது. ஸோ நம்மளாலே அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ ப்ரொஃபைல் நீட்னஸா இருக்கிறவங்களுக்கு வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் இருந்தா போதும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அப்ராக்ஸா இப்போ ஒரு 4 லட்ச ரூபா வருதுன்னு வைங்களேன், ஒரு பிளாட்டுக்கு 4 லட்ச ரூபா இருந்தா போதும். மீதி இருக்கிற 60 லட்சம் 70 லட்ச ரூபா எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே 100% லோன் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே காம்பவுண்ட் சொன்ன 125 அடி அங்கேயே வந்து 13,500 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. 13,500 ரூபா போற இடத்துல பாதிக்கு பாதி ரேட் 7,500 ரூபாய்க்கு ஒருத்தர் சைட் பண்றானா பேங்க்குக்கே தெரியும். ஓகே, இங்க கவர்மெண்ட் ரேட்டே ஜாஸ்தி, இங்க கைட்லைன் வேல்யூவே ஜாஸ்தி. சோ நான் கைட்லைன் வேல்யூக்கும் நமக்கும் ஈவன் மார்ஜினா தான் இருக்கும், மேஜர் டிஃபரன்ஸ் வராது. ஓகே சார், ஓகே. இப்போ நான் வந்து எனக்கு லொகேஷன் அனுப்பிச்சிட்டீங்க, நான் வந்துட்டேன். இப்போ வந்து என்ன மாதிரி வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்க்க வரணும் அப்படின்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும்? கீழே எப்பவுமே வந்து என் நம்பர் தான் போடுவேன், நான் பேசுவேன். அதுக்கப்புறம் இன்கேஸ் நான் எங்கேயாவது வெளியே இருக்கேன் அப்படின்னா நம்ம மேனேஜர் வந்து சைட் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தை எனக்கு கால் பண்ணிட்டு இத்தனை மணிக்கு வரேன், இந்த லொகேஷன்ல வந்துருவோம் சார்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் கோஆர்டினேட் பண்ணிடுவேன். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைட்டுக்கு லொகேஷன் யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நேரா சைட்டுக்கு. ஏன்னா நம்ம வீடியோல எல்லாமே தெளிவாக காமிச்சிட்டோம். இங்க அந்த பில்டிங் இரானந்தில ஆரம்பிச்சு நம்ம டிசிஎஸ் காலேஜ் மெயின் ரோடு ஆன் ரோடு எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஸோ வர்ற கிளைண்ட்ஸுக்கு இதுல வந்து ஒரு ப்ரொமோ கோடு ஒன்று நான் கீழே போடுறேன். அந்த ப்ரொமோ கோடை எடுத்துட்டு வந்து என்கிட்ட அந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்கன்னா பெஸ்டாவே ஒரு ஃபிளாட் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே சார், ப்ரோமோ கோட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன், அதை எடுத்துட்டு போய் டைரக்டா நீங்க சார் கிட்ட சொன்னாலே போதும். சார் ப்ரோமோ கோட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். சோ அந்த கோட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன், நீங்க பாருங்க, அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? சரி, ஓகே சார். அதே மாதிரி வந்து சைட் வந்து இப்ப ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு. முக்கியமான விஷயம் அதாங்க, ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு. இப்பவே நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல பிளாட்டா கார்னர் பிளாட் வேணுமா அது சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி என்னன்னா இப்ப வரைக்கும் இதுல ஒரு பிளாட் கூட புக்கிங் எடுக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் ஷூட்டே வந்து நம்ம சேனல்ல தான் எடுத்துக்கிறோம். இன்னும் 2 சேனல் வந்து இன்னைக்கு தான் எடுக்க போறோம். எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 10 to 15 டேஸ்ல வந்து சைட் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போதைக்கு 6 கார்னர் பிளாட் ஈஸ்ட் ஃபேசிங்லயும் 3 கார்னர் பிளாட் நார்த் வெஸ்ட்லயும் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. ஆமா, கார்னர் ப்ரெஃபர் பண்றவங்க தயவுசெய்து ஃபர்ஸ்டே வந்துருங்க. நார்த் ஈஸ்ட் ப்ரெஃபர் பண்றவங்களும் தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு அந்த ப்ராஜெக்ட்லயும் நமக்கு நடந்த அதுதான் விஷயமே. ஈஸ்ட்ல பிளாட்டே இல்ல, நார்த்ல பிளாட்டே இல்ல, நிறைய கஸ்டமர் என்கிட்ட கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சோ அதுக்காக இப்ப பிஃபோர் தட் சொல்றோம். ஏன்னா உங்க சேனல்ல இருந்து தான் ஒரு கிளைண்ட் என்கிட்ட சண்டே போட்டு போனாரு. அவர் பேரை மட்டும் சொல்லுங்க, ஏன்னா அவரும் பாப்பாரு கண்டிப்பா, வேணா உங்க சப்ஸ்கிரைபர் தானே. அவர் என்ன சொன்னா, எனக்கு நார்த்னா கூப்பிடுங்க, இல்லன்னா என்கிட்ட போன் பண்ணாதீங்கன்னு ஒரு மாதிரி ஆசா பேசுறாரு. ஆனா அவருக்கு இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் அவரு பாத்துட்டு போயிட்டு மறுநாள் அட்வான்ஸ் பண்றேன்றாரு. இன்னொரு கிளைண்ட் ஈவினிங்கே வந்து எனக்கு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. சோ என்னால மாத்தவே முடியல, ஏன்னா கமிட்மெண்ட்ஸ்ல நம்ம கரெக்டா இருக்கணும், அதனால மாத்த முடியல. ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்கூல்ல நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கூல்ல எடுத்து டைரக்டா நம்ம சாரோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில நீங்க யாருக்குமே புரோக்கரேஜ் கொடுக்க வேண்டாங்க, ஏன்னா நின்னு பேசுறதே நம்ம சார் தான் பேசுறாங்க. இதுல எங்க நீங்க புரோக்கரேஜ் கொடுக்க போறீங்க? சோ இன்னொரு வீடியோல பாக்கலாங்க. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.